Then 50 crores balance. It is deposited. Okay. மேடம் உங்க சம்பந்தி வந்திருக்காங்க. என்னங்க சம்மந்தி வந்துட்டாங்க. வணக்கங்க. எப்ப வந்தீங்க? இப்பதாங்க வந்தோம். எப்ப போறீங்க? என்ன விஷயமா சம்பந்தி இப்ப நீங்க வந்திருக்கீங்க? அது வந்துங்க, பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சதும் எங்க பூர்வீக கிராமத்துல இருக்கிற குலதெய்வம் கோயிலுக்கு பொங்க வச்சு சாமி கும்பிடுறதுன்னு வேண்டிக்கிட்டு இருந்தோம். வர மாசம் கோயில் திருவிழா வேற வருது. அதான் பையனையும் மருமகளையும் ஊருக்கு கூட்டிட்டு போலாம்னு வந்தோம். அப்படியே நீங்களும் வந்தீங்கன்னா குடும்பத்தோட சந்தோஷமா போயிட்டு வரலாங்க. ஏசி இல்லாம நான் ஒரு நாள் கூட இருந்ததில்ல. என்ன விடுங்க, என் நாய் கூட ஏசி இல்லாம ஒரு நாள் கூட இருக்காது. நான் வந்து அங்க தங்கணும்னா அட்லீஸ்ட் உங்க வீட்ல ஒரு ஃபேனாவது இருக்குமா? இங்க நான் குளிக்கிறதுக்காக வீட்டுக்குள்ளேயே ஸ்விம்மிங் பூல் கட்டி வச்சிருக்கேன். அங்க உங்க வீட்ல குளிக்கிறதுக்கு ஒரு பாத்ரூம் அது இருக்குமா? நான் டைனிங் டேபிள்லயே உட்கார்ந்து சாப்பிட்டு பழக்கப்பட்டவ. என்ன உட்கார வச்சு சோறு போடுற அளவுக்கு உங்க வீட்ல ஒரு டேபிளாவது இருக்குமா? இல்ல இந்த கோடீஸ்வரி ராஜேஸ்வரியால தான் கட்டாந்தரையில உட்கார்ந்து களிதான் சாப்பிட முடியுமா? ஏதோ பையனுக்கு இங்க ஒரு நல்ல வசதியான வாழ்க்கை கிடைச்சிருச்சேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு நீங்களே கோயில் குளம்னு போயிட்டு வாங்க. அதை விட்டுட்டு என்ன கூப்பிடுறது, என் பொண்ணை கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அப்புறம் வந்தது வந்துட்டீங்க, சாப்பிட்டுட்டு போங்களே. இல்ல சம்மந்தி, நாங்க வரும்போது சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். நாங்க கிளம்புறோம். ஆமா. வரங்க. ஒன்றும் இல்லைப்பா, நம்ம குலதெய்வம் கோயில் திருவிழா வருதுல, அது விஷயமா சம்மந்தி அம்மாவை கூட்டு போலான்னு வந்தோம். எல்லாம் பேசிட்டோம். அப்பா வரட்டா, ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு. வரண்டா. வாங்க மாப்ள. வீட்டுக்கு வந்த சம்பந்தம் கிட்ட இப்படிதான் முறை தவறி பேசுவீங்களா? நீங்க தப்பா எடுத்துக்கிட்டா நான் என்ன மாப்ள பண்றது? நான் பிறக்கும் போதே கோல்டன் ஸ்பூன். என் பிளட்ல பணக்காரத்தனம் இருக்கும். என் பேச்சுல ஒரு திமிர்த்தனம் இருக்கத்தான் செய்யும் மாப்ள. என்கிட்ட இவ்வளவு மரியாதை எதிர்பார்க்கற நீங்க உங்க ரேஞ்சுக்கு சம்பந்தம் பண்ணிருக்கணும். சுகர் பேஷண்ட் ஸ்வீட்டுக்கு ஆசைப்படுறதும் வீட்டோட மாப்பிள மரியாதைக்கு ஆசைப்படுறதும் தப்பு. ஆப்புக்கு அத்தை வச்சாங்க. ஆமா, அத்தை வச்சாங்க. இந்த தடவை ஹெவி காம்படிஷன் இருக்குமா? அதான் நானும் சொல்ல வரேன். மேடம், சார் கூப்பிடுறாங்க. உங்களை தான்மா, போங்க. ஆமா, போங்க. ஹலோ சார். ஹலோ, ப்ளீஸ். மேடம், டெண்டர் உங்களுக்கு சாங்ஷன் ஆயிருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க, தேவராஜ் சாருக்கு சொல்லுங்க. ஏன்னா அவருக்கு வந்த டெண்டரை உங்களுக்காக விட்டு கொடுத்துருக்காரு. தேவராஜ். என்னம்மா? தேங்க்ஸ். எதையுமே எதிர்பார்த்து நான் இந்த டெண்டரை விட்டு கொடுக்கல. ஏன்னா எப்பவுமே நீங்க தான் பிசினஸ்ல நம்பர் 1 இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவ்வளவுதான். தேவராஜ், சொல்லுங்கம்மா. உங்க மகனை என் வீட்டு மருமகன் ஆக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது நடக்கல. இப்போ உங்க மகளை என் வீட்டு மருமகள் ஆக்கிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த தடவை நீங்களும் நானும் சம்பந்தி ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. ரொம்ப சந்தோஷமா. நீங்க பொறுமையா இருங்கன்னு சொன்னனாலதான் நாங்களும் இத்தனை நாள் அமைதியா இருந்தோம். எங்க அம்மா தேவராஜ் பொண்ணுக்கு எனக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே எங்களால் பொறுமையா இருக்க முடியாது. நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு வேற எங்கேயாவது இப்போ நிம்மதியா இருக்கும். உங்க அம்மா பணத்திமிர் பிடிச்சவங்களே தவிர நல்லவங்க தான். அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்து கூட, புரியுதா? உங்க அம்மா சம்மதத்தோடையும் எங்க அம்மா அப்பா ஆசீர்வாதத்தோடையும் இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும். மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்ல இந்த ஜேபி. என்ஆர்ஐல உள்ள டாப் 10 கோடீஸ்வரங்கள்ல இந்த ஜேபியும் ஒருத்தரான். அந்த லேண்டை கேட்டு அவர் வீட்டுக்கு போனா கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுறாங்க. தள்ளி விட்டுறாங்க. அவரை மீட் பண்றது சாதாரண விஷயம் இல்லம்மா. அவர் ஒரு பெரிய இன்டர்நேஷனல் பிசினஸ் மேனும். இந்தியாக்கே வருஷத்துல ஒரு தடவையோ 2 தடவையோ தான் வருவாராம். அப்படி வந்தாலும் அவ்வளவு சீக்கிரத்துல யாரையும் மீட் பண்ண மாட்டாரா? வணக்கம் ராஜேஸ்வரி அம்மா. வந்துட்டான் கட்டம். என்ன இன்னைக்கு ஒரே டென்ஷனா இருக்கீங்க போல இருக்கு? பின்ன என்ன சுவாமி, அந்த ஈசிஆர் ரோட்ல இருக்கிற 5 ஏக்கர் நிலத்துல வாஸ்துபடி மல்டி காம்ப்ளெக்ஸ் கட்டினா பிசினஸ் பல கோடி மல்டிப்ளை ஆகும்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆமா. அத விலை பேசிட்டு வர சொன்னா இவங்க
அந்த இடம் கிடைக்காதுன்னு அபசகுனமா சொல்றாங்க. அம்மா இவனுக்கு மூஞ்சிய பார்த்தா இடம் கொடுக்கணும்னு நினைக்கிறவன் கூட கொடுக்க மாட்டான். ஏன்னா இவனுக்கு நாக்குல சனியும் அவனுக்கு மூக்குல முனியும் குடியிருக்கு. ஆனா நீங்க வந்தா கொடுக்காதவன் கூட கொடுக்கணும்னு நினைப்பான். ஏன்னா உங்க முகத்துல லட்சுமி கலை தாண்டவம் ஆடுது. இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, இடத்த முடிக்க நல்ல நாள். இன்னைக்கே நேர அந்த இடத்தோட ஓனர்கிட்ட போய் பேசி முடிச்சுட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடலாம். பிளாக் கேட்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. அவர் தீவிரவாதியோட ஹிட்லிஸ்ட்ல இருக்காராமே. கொஞ்சம் ஓரமா பின்னுங்க. என்ன விஷயம்? மேடமும் உங்க சார் மாதிரியே பெரிய தொழில் அதிபர் தான். பேரு ராஜேஸ்வரி. உங்க சார முக்கியமான விஷயமா பார்க்க வந்திருக்காங்க. சாரி, அப்பாயின்மெண்ட் இல்லாம சாரி யாரையும் பார்க்க மாட்டார். என்ன இப்படி சொல்றீங்க? ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க கொஞ்சம் சொல்லி பாருங்களேன். சரி, வந்துட்டீங்க. அப்படி சௌத்தரா போய் நில்லுங்க. எனக்கு தெரியாத விஐபியா? யார் இந்த ஜேபி? சார், அனாத ஆசிரமத்துல இருந்து வந்திருக்காங்க சார். 1 லட்சமா எடுத்துக்கோங்க. 1 லட்சமா? வணக்கம். யார் இவங்க? கோவில்ல கும்பாபிஷேகமா, டொனேஷன் கேட்டு வந்திருக்காங்க. தப்பு. கடவுள் தான் நமக்கு கொடுக்கணும். நாம கடவுளுக்கு கொடுக்க கூடாது. இவங்க கிட்ட ஏதாவது இருந்தது நான் புடிங்கிட்டேன். ஓகே. குடியாங்க. வாங்க சார். யார் இவங்கெல்லாம்? வீட்டை காட்டுற குரூப் மாதிரி இருக்கு. மேனேஜர். ஏய், ஒரு ஸ்டெப் முன்னாடி வர சொல்றாரு. யார் இந்த பிளே பாய்? டம்மி பீஸுங்க. சார், இவங்க தான் ராஜேஸ்வரி மேடம். ராஜேஸ்வரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் பில்டர்ஸோட எம்டி. என்ன எதுக்காக பார்க்க வந்தாங்க? சார், எஸ். நான் ஒரு ஸ்டார் ஹோட்டல் கட்டலான்னு இருக்கேன். ஓ, அதுக்கு ஏதாவது டொனேஷன் வேணுமா? இல்ல சார், ஸ்டார் ஹோட்டல் கட்டுறதுக்காக ஈசிஆர் ரோட்ல இருக்கிற உங்களுடைய 5 ஏக்கர் நிலத்தை வாங்கலான்னு இங்க வந்திருக்கேன். வாட்? ஏன்டா கேக்குறியா? Where is my gun? Where is my gun? I cannot toilet. பாஸ், I cannot tolerate. பாஸ், கூல். போடா, ஃபூல். தமிழ்நாட்டுல பாதியை வாங்கிட்டு, இந்தியாவில மீதியை வாங்கிட்டு, அதுவும் பத்தாது ஜப்பான்ல கடல் மேல பிளாட் போட்டு, அதுல ஒரு காஷ்மீரை உருவாக்கி, அதுல ஒரு ஆப்பிள் தோட்டம் போட்டலாம்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து லேண்ட கேக்குறியா? Where is my gun? ப்ளீஸ் கூல். இடி. வர்றவங்க யாருன்னு கேட்டு உள்ள விடுறதில்ல. சார், அவங்களும் உங்களை மாதிரி பெரிய தோடாதுன்னு சொன்னாங்க சார். இப்பெல்லாம் குப்பை பொறுக்கிறவங்க கூட தொழிலதிபர் தான் சொல்லிக்கிறான். அதுக்காக உள்ள விட முடியுமா? இனிமே யார் மேல சந்தேகம் வந்தாலும் நான் அவுத்தோடு. ஹாய் டாட். குட் மார்னிங் ஹனி. நான் காலேஜ் போயிட்டு வரேன். ஓ, காலேஜுக்கு போறியா? போ, ஹெலிகாப்டர்ல தானே போற. போ. இல்ல டாட், நான் கார்ல தான் போறேன். கார்லயா? வாட் நான்சென்ஸ். நம்ம ரேஞ்சுக்கு நீ ஹெலிகாப்டர்ல போனாதான் நமக்கு ஒரு மரியாதை இருக்கும். வீட்டுக்கு பின்னாடி 4 ஹெலிகாப்டர் நிக்குது. அதுல உனக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கிட்டு பறந்து போ. அந்த காலேஜ்ல ஹெலிபேட் இல்ல டாடி. வாட்? ஹெலிபேட் இல்லையா? மேனேஜர், காலேஜுக்கு உடனே ஃபோன் போட்டு ஹெலிபேட் ரெடி பண்ண சொல்லு. பேசிட்டேன் சார். காலேஜ்ல ஹெலிபேட் கட்டறதுக்கு இடம் இல்லையா சார்? அப்படினா ஹெலிபேட் இருக்க இடத்துக்கு காலேஜை மாத்த சொல்லு. அதுக்கான செலவையெல்லாம் நானே ஓகே ஏத்துக்கிறேன். சார். ப்ளீஸ் டாட், ப்ளீஸ். 2 இழுப்பு இழுக்கிறியா? நான் கார்லயே போறேன். ஓகே, இன்னைக்கு கார்ல போ, நாளையில இருந்து ஹெலிகாப்டர் தான். ஓகே ஓகே டாட், பை பை.